ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரே நானாமா சந்துரபா லாராந்துரபா ரேகேபே ஷேகேபே ரேகேபே. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டும், என் சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். ஆண்டவரை துதிப்போம். கட்டுகள் எல்லாம் ஃப்ரீடம் ஆண்டவரை துதிங்க. உரேமானா ஹந்தரபாலரன் துரே பாபா பாபா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கோ 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீங்களே. எங்கள் மத்தியில் இருக்கிறீங்களே, இந்த ஆலயத்தில் இருக்கீங்களே, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதே. நாங்கள் ஜெபிக்கிறதையும் துதிக்கிறதையும் கேட்கிறீரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீரே. ஓரே காபா ஷதரபாலரான் துரமானானா. ஹல்லேலூயா. உரேமானா கபரபா சந்துரபாலரான் துரபாபா. அந்நிய பாஷைகளை பேசுமா. ரெண்டே ரேரேரே ஷேகோதபரபாலரான் துரபாபா. சத்தமா ரெண்டே ரே ஷேந்துரோலரான் துரபாபா. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உங்க கையிலே உங்க பயன்பாட்டிற்கான பாத்திரங்கள் நாங்க. அல்லேலூயா. We are separated vessels for you. உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் நாங்க ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுவோமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவி. சொல்லுவோம் ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. என்னுடைய இன்றைய தேவையை விட என் தேவன் மிக 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 பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ராபா என்ற தேவன், அவரால் சுகமாக்க முடியாத எந்த வியாதி இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்கி இருக்கிறார். விசுவாசமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற. இந்த நாள் ஒரு சாட்சி நாளா இருக்க போது, இந்த நாள் ஒரு சாட்சி நாளா இருக்க போது கர்த்தர் நம்ம தேவையை சந்திக்க போறாரு பாருங்க. அதிசயமா சந்திக்க போறாரு பாருங்க. நம்முடைய பண தேவையை சந்திக்க போறாரு. நமக்கு வேற என்ன தேவையோ அது ஆண்டவர் சந்திக்க போறாரு. காரணம் அவர் யெகோவா ஈரே. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம சாட்சி சொல்லுவோம் பாருங்க. விசுவாசத்தோடு பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால்
பள்ளத்தாக்குல நடந்தா கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க சத்தமா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் 1000 வந்தாலும் 10,000 வந்தாலும் ஹல்லேலூயா, அது என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பேன், கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்துல தாவீது சொல்ற பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்துல கொண்டு வந்து வச்சார். நெருக்கம்னா என்னது? குறுகின இடம், நாலாபுறமும் என்னை போட்டு பிரஷர் கொடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் நெருக்கம். அல்லேலூயா. அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அப்ப கர்த்தர் விசாலத்தில் வைத்தார். விசாலம்னா விசாலமான இடம், பரந்த இடத்துல, சுதந்திரமான இடத்துல ஆண்டவர் என்னை வைத்தார். என்னை நெருக்குவதற்கு எதுவும் இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வச்சாருன்னு அல்லேலூயா அவர் சொல்றாரு. நம்மளும் விசுவாசத்துல சொல்லலாம், என் நெருக்கங்களை எல்லாம் நீக்கி என் கர்த்தர் என்னை விசாலத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுமா. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பேன், கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம்
மாறாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக சொல்லுங்க, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமா. எனக்காக உயிரவே கொடுத்தாரு. என் தேவையை சந்திக்க மாட்டாரா என்ன? என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்ன? அல்லேலூயா. உயிரவே அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. தேவன் சொல்றாரு, கிறிஸ்துவையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் ஓரா கத்தரே வேஷரே. அல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என் மேல இருக்க வரைக்கும் பிசாசுக்குள்ள எந்த திட்டமும் என் வாழ்க்கையில பலிக்காது. பிசாசுடைய எந்த திட்டமும் என் வாழ்க்கையில நடக்க முடியாது. கர்த்தருடைய விருப்பம் மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. இயேசு நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். ஆண்டவரே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எதையெல்லாம் குறிச்சு கவலைப்படுறாமோ ஆண்டவரே, நாங்க எதெல்லாம் குறிச்சு கலங்குறோமோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்னு எதெல்லாம் நினைச்சு நாங்க கவலைப்படுறோமோ அதையெல்லாம் நீங்க பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. நீங்க பார்த்துக்குவீங்க. நீங்க அதிசயம் செய்கிற ஆண்டவர். நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்ளுவீங்க ராஜா. ஓ அல்லேலூயா. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
யெகோவா யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற ஓ ஹல்லேலூயா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற ஓ ராபா ஷதரலர துரமனா லேட்டா ரகனா ரெபே ஷெதரெபே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீங்க ஆண்டவரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. Hallelujah. Praise God. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுகிற நேரம் நான் அப்பாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட போவதே இல்லை. அவர் என் கூட இருக்கிறாரு. பிரைஸ் காட். நான் சோர்ந்து போவதில்லை. என் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குவீங்க. நான் உம்முடையவன். சொல்லுங்க, நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். அல்லேலூயா. நீங்கள் என்னை ஒருபோதும் தலை குனிய விட மாட்டேங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனை ஒரு அதிசயத்தின் ஆராதனை. இந்த ஆராதனை எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணச் செய்கிற ஆராதனை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்பமாய் இந்த ஆராதனை இருந்தாலும் பிரைஸ் காட், இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த வாரத்தில் கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறீங்க. எங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில வருகிற வாரத்தில் நாங்க தனித்தனியா சாட்சி சொல்ல போறோம். இந்த ஆராதனையில யாரெல்லாம் எங்க கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், வேலை ஸ்தலத்துல அற்புதம், வியாபாரத்திலே அற்புதம், படிப்புல அற்புதம், அல்லேலூயா, குடும்பத்துல அற்புதம், திருமண வாழ்க்கையில அற்புதம், வியாதி என்னும் காரியத்துல அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போறீங்க ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இது ஒரு பெரிய செய்தி இல்லை, ஒரு கலந்தாலோசனை, நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் தான். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமா? பிரைஸ் காட். அநேகர் நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க பாருங்க. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னுவாங்க. கூரையே இல்லை. பிரைஸ் காட். ஜெபம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை அவசியம், ஜெபம் அவசியம். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நாம் ஜெபிக்கும் போது நாம் கர்த்தர்கிட்ட பேசுகிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ அவர் பேசுவதையும் கேட்க வேண்டும். நானும் என் ஆண்டவர்கிட்ட, என்னை படைத்த என் சிருஷ்டிகரிடம் பேச வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் ஜெபம் அவசியம் என்றால், இப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகள் முடிஞ்ச உடனே நீங்கள் ஜெபிக்கிறவங்களாம் மாறிடுவீங்க. நீங்கள் அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். பிரைஸ் காட். அப்போ இவ்வளோ நாள் ஜெபிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கிறார். ஆதியாகமம் 1:26 அவர்களை தேவனுடைய சாயலின்படியாக, ரூபத்தின்படியாக படைக்கிறார். 1:28 அவங்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஆளுகை. நீ ரூல் பண்ணு, நீ உங்களுக்குள்ள அதிகாரத்தை இந்த பூமியில செலுத்தணும். யாரால் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு ராஜாவால் தான் ஆளுகை செய்ய முடியும். அப்போ தேவன் ஆதாம் ஏவாளை எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கிறார் பாருங்க. நீயும் ஒரு கிங் தான் அப்படின்னு இருக்கிறாரு. நான் எப்படி கிங்கோ அதே போல் நீயும் கிங். பிரைஸ் காட். ஓனர்ஷிப்பை கொடுக்கல, ரூலர்ஷிப்பை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓனர் அவர் தான், ஆனால் ரூலர்ஷிப், அதனுடைய ஆளுகை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 8
4வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஒரு மனுஷன் எவ்வளோ அவன் அவனெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்குது? உண்மையில் அப்படி தான். உங்களையும் என்னை நினச்சி பார்க்குறதுக்கு நம்ம யார்? மனுஷனே சில மனிதர்களை பார்த்து சொல்லுவோம் பாருங்க, அவன்லாம் ஒரு ஆளா, அவன்லாம் ஒரு மனுஷனான்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அப்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மெல்லாம் சீன்லேயே இல்லாத ஆளுக. ஆனால் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த வசனம் தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கிறது. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் கிடையாது. இதை அநேகர் வாசித்துட்டு தேவதூதர்கள் நம்மளை விட பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறோம். கிடையாது. இந்த வசனம் உண்மையிலேயே என்ன சொல்லுதுன்னா, நீர் அவனை எல்லோகிமிலும் சற்று சிறியவனாக்கினீர். அப்படின்னா நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவனுக்கு அடுத்த ரேங்கு தேவதூதருக்கு கொடுக்கல ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. தேவனை விட கொஞ்சம் சின்ன ஆள், அதனால தான் ஆளுகையை அவன் கையில் கொடுத்துருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கனம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுருந்தா நம்ம இன்டீசெண்டாக வெளியே பிஹேவ் பண்ண மாட்டோம். சீப்பாக நடந்துக்க ராஜான்னு நான் தெரிஞ்சிருச்சு, நான் சீப்பாக போய் நடு ரோட்டில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஸோ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிற பாருங்க, அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, என்னவா ஆளுகையை கொடுத்து சர்வத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சர்வத்தையும் அவன் காலுக்கு கீழே தான் வச்சுட்டாரு. பிரைஸ் காட். அப்போ எங்கே ஆளுகையை கொடுத்தாரு? கடவுள் எங்கே ஆளுகையை கொடுத்தார் அப்படின்னா, சங்கீதம் 115:16 வசனத்தை வாசிப்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், சொல்லுங்க பார்ப்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இங்கே வசனம் தெளிவாக சொல்லி பாருங்க. எதை ஆளுகை செய்கிறதுக்கு கொடுத்தாருன்னா, டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறாரு பாருங்க. பரலோகத்துக்கு நான் ராஜா, நான் ஆளுகை செய்வேன். பூமியை உன் கையில் கொடுத்து நீ ஆளுகை செய்ய உனக்கு கையில் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போ பூமிக்கு நீ தான் ராஜா, ஆளுகை செய்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் இதை வசனத்தை மட்டும் சொல்கிற மாதிரி, இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:4 இந்த சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன்னு வசனம் சொல்லுது. சாத்தான் இந்த பூமிக்கு தேவனா மாறிட்டான். எப்படி? இந்த மனுஷனாக போய் பாவம் செஞ்சதுனால சாத்தான் கையில் கடவுள் கொடுத்த அதிகாரத்தை, ரூலர்ஷிப்பை அவங்க கையில் இவனே போய் கொடுத்துட்டான், விற்று போட்டுட்டான். இவன் ஆள வேண்டியவன் இப்போ இவன் அடிமையாக மாறிட்டான். சாத்தான் கையில் கொடுத்து அவனை பயந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் உண்மையிலே ஆள வேண்டியவர்களாய் ஆண்டவர் படைத்தார். ஆனால் ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவ தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே சாத்தானை என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார். சாத்தான் தலை நசுக்கப்பட்டது சிலுவையில். இப்போ தலை நசுக்கப்பட்ட சர்ப்பமாக தான் அவன் இருக்கான். சும்மா உடம்பு தான் ஆடிட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். தலை இல்லை, அவன் மூளை குழம்பி போய் நசுக்கப்பட்டவனாக இருக்கிறான். இயேசு தலையை நசுக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சாத்தானின் தலையை இயேசு சிலுவையிலே நசுக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நசுக்கி யாரெல்லாம் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை மீண்டும் கொடுத்தார். பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் எப்பொழுது அவங்களுக்குள்ள வேலை செய்யும்னா, பிரைஸ் காட், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. பிரைஸ் காட். தேவனுடைய சகல சுதந்திரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? இப்போ இங்கே நீங்களும் நானும், அல்லேலூயா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் இயேசுவை சொந்த இரட்சகர்களாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே தேவ ஆளுகை மீண்டும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். சரி பாஸ்டர், இதுக்கும் ஜெபத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம். அப்படி தானே ஆரம்பித்தோம். இப்போ
இந்த பூமியில் தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா அவராக டைரக்டாக வந்து செய்ய மாட்டார். செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார். காரணம் என்னன்னா, அந்த பூமியை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ இந்த பூமியில் அவர் வந்து ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னா நான் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அவர் ரொம்ப டீசன்ட் காட். சில மனிதர்கள் பாருங்க, பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? கொடுத்துருக்க மாட்டாங்க. சில மாமியார் மருமகளுக்கு சாவி கொத்த கொடுத்தது மாதிரி இருக்கும், மருமக்கமாரெலாம் ரொம்ப ஹாப்பியாக சாவி கொத்தி என் கையில் வந்துருச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் மாமியார் எல்லாத்துலேயும் தலையை நுழைப்பாங்க. கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளை சுதந்திரமாக எதையுமே செய்ய விடவே மாட்டோம். ஆனால் தேவன் ரொம்ப டீசன்ட். அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அவர் சொன்னது தான். இப்போ பூமிக்குள்ள ரூலர்ஷிப்பை என் கையில் கொடுத்ததுனால அவர் வந்து மூக்க நுழைக்க மாட்டார். முடியும், ஆனால் மாட்டார். ஹி கேன் பட் ஹி won't. அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா நான் பிரைஸ் காட், அல்லேலூயா, ஆண்டவருக்கு அக்சஸ் கொடுக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சின்ன மாற்றம் தேவை, என் வாழ்க்கையில் பிரைஸ் காட் எனக்கு இந்த பகுதியில் எனக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நான் சொல்லும்போது தான், என்னுடைய ஜபத்தின் மூலமாய் நான் தெரிவிக்கும் போது தான் அவரால் லீகலாக வந்து செயல்படுத்தவே முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கடவுளுக்கு என்ன தெரியாதா, நான் படுற கஷ்டம் தெரியாதா? தெரியும். ஆனால் நீங்கள் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்காம அவரால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க பாருங்கள், என்னுடைய ப்ரொஃபைல் இதில் கூட வச்சுருப்பேன் பாருங்கள், என்ன அருமையான ஒரு இது பாருங்கள். வித்தவுட் காட் மேன் கேனாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இல்லாமல் மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. தலைகுப்புற விழுந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வித்தவுட் மேன் காட் வில் நாட் அப்படின்னா, மனுஷனுடைய உதவி இல்லாமல் தேவன் எதை செய்ய மாட்டார். செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் எதையும் செய்யவே மாட்டாராம். அப்போ என்ன அர்த்தம்னா, பிரைஸ் காட், இது யார் சொல்கிறான்னா, ஜான் வெஸ்லி அப்படின்னு சொல்கிற மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா மெத்தடிஸ்ட் சர்ச்சோட ஃபவுண்டர் அவர் தான் இதை எழுதுகிறாரு. வித்தவுட் காட் மேன் கேனாட், வித்தவுட் மேன் காட் வில் நாட். தேவன் செய்ய மாட்டார். அப்போ இட் சீம்ஸ் வி லிமிட் காட் இன் அவர் ப்ரேயர்ஸ். என் ஜபத்தினாலே தேவன் கட்டுப்படுத்தப்படுகிறாராம். எப்படி? மிகப்பெரிய தேவன் தான், சர்வ சிருஷ்டிகர், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என் ஜபம் சின்னதாக இருந்துச்சுன்னா என் தேவனும் என் வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கிறாரு? சின்னதாக தான் இருக்கிறாரு. என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஸோ ஐ கேன் மேக் மை காட் ஸ்மால் ஆர் பிக் இன் மை ப்ரேயர். என் ஜப வாழ்க்கையில் நான் சின்னவனாக இருந்தேன்னா, கடவுள்கிட்ட பேசுகிறது அவ்வப்போது, சிலராக கிறிஸ்மஸ்க்கு பேசுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு பேசுகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? கேக் சாப்பிட்டுக்கிட்டே ஆண்டவரே சோத்திரன்றது. நியூ இயருக்கு பேசுகிற ஆள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆண்டவராக தான் இருப்பார், நியூ இயர் ஆண்டவராக இருப்பார். சிலர் டெய்லி பேசுவாங்க, எப்பயாச்சும் பேசுவார். சிலர் எப்போதும் ஆண்டவரோடு பேசி, சின்ன விஷயனாலும் பெரிய விஷயனாலும் நீங்கள் தலையிடுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடணும். அப்போ என் ஜபத்தில் தான் நான் என்ன செய்கிறேன், நான் ஆண்டவருக்கு அனுமதியே கொடுக்குறேன். நான் கொடுத்தா மட்டும்தான் அவரால் வந்து என் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். என்னுடைய பொருளாதாரம் என்ன, ஆண்டவருக்கு என்ன சம்பாத்தியமில்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, ஆர்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டுறோம். என்ன கடவுள்னு போகிறோம், சர்ச்சுக்கு வர்றதில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதில்லை, கிறிஸ்தவ கடமைகளை நிறைவேற்றுவது கிடையவே கிடையாது. கடமை நிறைவேற்றுவதில்லை, கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பகுதியில் வந்து நீங்கள் செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்களா? நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்குறோம்? ப்ரேயரில் தான். நீங்கள் வரணும். எங்குள்ள பொருளாதார பகுதியில் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஆண்டவரே, அதனால் நீங்கள் வரணும்னு சொன்ன உடனே அவர் என்ன ஆயிடுறாருங்க, ஓகே என் பிள்ளை வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டான்,
அவன் வாழ்க்கையில் பிரைஸ் காட் பொருளாதார காரியங்களை நான் சந்திக்கணும். சுகம் பிரைஸ் காட் சோத்திர ஒன்றுமே அதாவது சத்தியமே தெரியறதில்ல. சில நேரங்களில் நமக்கு சத்தியமே தெரியல, சும்மா எதையோ போட்டு உருட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். பிளைண்டான ஒரு ஏதோ உருட்டல் பெரட்டல்லே ஓடுது. சத்தியத்தில் தெளிவாக சொல்கிறேன். அப்போ எனக்கு சுகம் வேணும்னா நான் என்ன செய்யணும்? என்னுடைய சுகத்திற்காக தேவனுக்கு நான் அனுமதி கொடுக்கணும். ஏன்னா நான் இந்த பூமியில் இருக்கேன். பூமியிலே தேவன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் மனிதனுடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு தேவை, கோஆப்ரேஷன் ஆண்டவருக்கு தேவை. கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அவரால் இந்த பூமியில் ஒன்றை செய்யவே முடியும். அப்போ சுகம் வேணும்னா என்ன செய்யணும்? சொல்லணும், அப்பா சுகம் கொடுங்க, உங்கள் தழும்புகளால் நான் சுகமானேன்னு பைபிள் சொல்லுது. கல்வாரி சிலுவையிலே நான் சுகமாயிட்டேன்னு பைபிள் சொல்லுது. எனக்கு உங்கள் சுகம் தேவை. சுகத்துக்கு நான் ஜெபிக்கிற ஆண்டவரை நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். எல்லா காரியத்துக்கும் அப்படி தான். அப்போ நாம் எல்லாம் சிற்றரசர்களை போல இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை நம்முடைய ஆளுகைக்குட்பட்டதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய குடும்பம் என்னுடைய ஆளுகைக்குட்பட்டது தானே? ஆமாவா இல்லை? என்னுடைய குடும்பத்தை ஆள்றது யார்? நான் தான். என் கண்ணுக்கு தெரிகிற என் டெரிட்டரியை நான் ஆளுகை செய்கிறேன். இப்போ என்னை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், சபை, நீங்கள் எல்லாமே பிரைஸ்கா என் பொறுப்பிலே இருக்கிறீர்கள். நானும் உங்கள் பொறுப்பில் தான் இருக்கேன். பிரைஸ் காட். அப்போ நீங்கள் எனக்கு என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்போ என்னுடைய ஆளுகை, என்னுடைய எல்லைக்குட்பட்ட காரியத்தில் நான் ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கணும்ப்பா. அவங்கள தொடுங்க பிரைஸ்கா. அப்பா இந்த தேவைகளை சந்திங்க. நீங்கள் இதில் இடைப்படுங்க. இடைப்பட்டே தீரணும். உங்களுக்கு நான் என் ஜெபத்தின் மூலமாக நான் என்ன செய்கிறேன்? பிரைஸ் காட், உங்களுக்கு அக்சஸ் கொடுக்குறேன். இந்த பூமியில் நீங்கள் கிரியை செய்யும்படி உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னும் போது ஆண்டவர் தலையிட்டு அந்த காரியத்தில் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறார். அப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியம். நான் ஜெபிக்கலைன்னா எதுவும் எனக்கு செய்யப்படாது. ஆட்டோமேட்டிக் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ரட்சிப்பே ஆட்டோமேட்டிக் கிடையாது, தானாக வராது. நான் இயேசுவை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் தானாக ஒன்று நடைபெறுகிறது இல்லை. நான் சொன்னால் தான் அவர் செய்வார். அவர் டீசன்ட் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஜெபம் அவசியம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் காட். என்னுடைய எல்லையில் நான் ஜெபிச்சா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஒரு உணர்வு வருதா? நிறையா காரியத்தில் சில காரியம் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? நான் ஆண்டவருக்கு அனுமதி வழங்கவில்லை. அதனால் அவர் துடிச்சிட்டே இருப்பார். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இந்த வசனங்களெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவர் துடிச்சிட்டே இருப்பார். கேளுடா, கேளு, நான் செய்யட்டும் அப்படின்ட்டு இருப்பார். நம்ம தூங்கிட்டு இருப்போம், குறை சொல்லிகிட்டு இருப்போம், கடவுளை குறை சொல்லிகிட்டு இருப்போம், அனுமதி கொடுக்க மாட்டோம். அவர் சொல்லுவார், கேளு மக, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும், நான் உனக்கு கை கொடுக்குறேன், என் கை பட்டா போதும். ப்ரைஸ் காட். பாருங்கள், இந்த பலவீனமான கை அவர் கை கோர்த்திருச்சுன்னு வைங்க. இது மாதிரி பலன் உள்ள கை வேறு எதுவுமே. சில காரியங்களை முட்டி மோதிக்கிட்டு இருப்போம் பாருங்கள், தத்தி திணறிக்கிட்டு இருப்போம், என்னால் முடியலை ஆண்டவரே. ஒன்றும் தேவையில்லை. அவர் தோளில் கை போட்டார்னா போதும். நம்ம தோளில் கை வச்சார், நான் இருக்கிறேன்னாலே போதும். எது டஃப்போ, உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டு இருப்பேன். காரணம் அவர் பலன் நமக்குள்ளே வந்துருச்சு. ப்ரைஸ் காட். இப்பயும் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிதிமேயு குருடனை பார்த்து என்ன சொன்னார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ? இவன் வாயத்தர் அவருக்கு தெரியாதா நான் அவன் குருடேன்னு? தெரியும். ஆனால் அவர் பெர்மிஷன் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு பார்வை வேண்டும்னு. அவன் சொன்னதுக்கு அப்புறம்தான் அவன்கிட்ட வேலை செய்கிறாரு. இவர் தானாக போய் கையில் கண்ணில் கை வச்சு சுகத்தை. இன்றைக்கி நம்மளையும் பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து, நம்ம வட்டாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அப்படின்னா நான் சொன்னாதான் அவர் அதை எனக்கு செய்வார்.
அதனால தான் சொன்னேன், we are going to take few minutes, தனியாக உட்காந்து கண்ணை மூடி அவர்கிட்ட பேச போகிறோம். எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு ஃபுல்லாக இறக்கி வைக்க போகிறோம். பிரைஸ் காட். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை இந்த நாளில் கேட்க போகிறாரு. இந்த வாரம் ஒரு அற்புதத்தின் வாரமாக இருக்க போகிறோம். ஆமென். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை நானும் சாட்சி சொல்லணுன்ட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு இந்த சண்டே சாட்சி சொல்லணும். எனக்கு இந்த சண்டே நான் ஆண்டவருக்கு உங்கள் முன்னாடி தேவனுக்கு மகிமை செலுத்த முடியா, நான் சாட்சி சொல்லணும். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிரைஸ் காட்.